ஈசா நபியோட மரணம் இது பல நூற்றாண்டுகளா விவாதிக்கப்படுற ஒரு விஷயம். அவர் உண்மையிலே சிலுவையில் அறையப்பட்டாரா இல்ல வேற ஏதாவது நடந்ததா? இது பத்தி பல கருத்துக்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம குர்ஆன் இந்த சம்பவத்தை எப்படி பாக்குது, அது என்ன தெளிவான பதில சொல்லுதுன்னு ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த உண்மையை தேடுற பயணத்தை நம்ம ஒன்னா தொடங்குவோம். முதல்ல குர்ஆன் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துல பரவலா சொல்லப்பட்ட ஒரு கூற்றை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா குர்ஆன் நேரடியா அந்த கூற்றை குறிப்பிட்டு தான் தன்னோட பதில ஆரம்பிக்குது. அப்போ என்னதான் சொன்னாங்க பார்க்கலாம். பாருங்க, நாங்கள் மரியத்தின் மகன் ஈசா மசீஹை கொன்றோம். இது ஏதோ சாதாரணமா சொல்ற வார்த்தை இல்ல. இது ஒருவிதமான பெருமையோட ஆணவத்தோட சொல்லப்பட்ட ஒரு பிரகடனம். இந்த ஒரு வாக்கியம்தான் நாம பார்க்க போற முழு விளக்கத்துக்கும் ஒரு அச்சாணியா அமையுது. இப்போ ஒரு தரப்பு இவ்வளவு உறுதியா நாங்க தான் கொன்னோன்னு சொல்லும்போது குர்ஆன் இதுக்கு என்ன பதில் சொல்லுது? மௌனமா இருக்கா இல்ல சுத்தி வளைச்சு பேசுதா? நிச்சயமா இல்ல. குர்ஆனோட பதில் ரொம்ப நேரடியானது, ரொம்ப தெளிவானது, சந்தேகத்துக்கே இடமில்லாத ஒரு மறுப்பு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்கேதான் விஷயமே இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்களோ அதே வசனத்திலேயே அல்லாஹ் அதுக்கு பதிலும் சொல்றான். அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. இது எவ்வளவு திட்டவட்டமான பதில் பாருங்க. ஒரே வசனத்துல ஒரு கூற்று இருக்கு, அதுக்கான முழுமையான மறுப்பும் இருக்கு. இதுதான் குர்ஆனோட தெளிவு. இந்த மறுப்பை நாம இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். இதுல 3 முக்கியமான அடுக்குகள் இருக்கு. முதல் விஷயம் ரொம்ப நேரடியானது, அவங்க கொல்லல. ரெண்டாவது, பரவலா இருந்த நம்பிக்கையை திருத்துது, அவரை சிலுவையிலையும் அறையல. ஆனா 3வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அது அவர்களுக்கு அப்படி தோன்றியது. அதாவது அவங்க பார்த்தது ஒரு தோற்றம் தான், உண்மையல்ல. இதுதான் அந்த நிகழ்வோட மொத்த மர்மத்தையும் விளக்குற ஒரு திருப்புமுனை. சரி, அவர் கொல்லப்படல, சிலுவையிலையும் அறையப்படலன்னு குர்ஆன் சொல்லிருச்சு. அப்போ ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? சரித்திரத்தோட அந்த முக்கியமான நேரத்துல உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? குர்ஆன் ஒரு விஷயத்த மறுத்தோட மட்டும் நிக்காது, என்ன நடந்ததுன்ற உண்மையும் தெளிவா விளக்கும். இதோ குர்ஆன் சொல்ற மாற்று நிகழ்வு. அடுத்த வசனமே எல்லா சந்தேகத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்குது. மாறாக அல்லாஹ் அவரை தன்னிடமே உயர்த்தி கொண்டான். இந்த மாறாக அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க நினைச்சது நடக்கல, ஆனா இதுதான் நடந்துச்சுன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. இது வெறும் திருத்தம் மட்டும் இல்ல, ஒரு தெய்வீக செயல்பாடு நடந்திருக்கின்ற அறிவிப்பு. இந்த வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் மனுஷங்களோட திட்டம், அதாவது கொலை. ஆனா இன்னொரு பக்கம் உண்மையில நடந்தது அல்லாஹ்வோட செயல், அதாவது அவரை பாதுகாத்து உயர்த்திக்கிட்டது. இது ஒரு சம்பவத்தோட விளக்கம் மட்டும் கிடையாது. மனித திட்டங்களுக்கும் இறைவனோட நாட்டத்துக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசத்தை இது நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. இப்போ என்ன நடந்துச்சுன்னு குர்ஆன் தெளிவா சொல்லிருச்சு. ஆனா இங்க ஒரு ஆழமான கேள்வி வருது. ஏதோ ஒரு வரலாற்று தப்ப திருத்துறது மட்டும்தான் குர்ஆனோட நோக்கமா? இல்ல இந்த விளக்கத்துக்கு பின்னாடி இன்னும் பெரிய காரணங்கள் இருக்கா? எதுக்காக குர்ஆன் இந்த விஷயத்த இவ்வளவு முக்கியமா பாக்குது? ஆமா, இந்த கேள்விக்கான பதில நாம தேடும்போது இஸ்லாத்தோட சில முக்கியமான அடிப்படை கொள்கைகளை நாம புரிஞ்சுக்க முடியும். இது வெறும் சரித்திரம் சம்பந்தப்பட்டது இல்ல, இது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் ஒரு இறைத்தூதரோட கண்ணியம். இறைத்தூதர்கள் மனிதர்களோட கையால இழிவுபடுத்தப்பட்டு கொல்லப்படுறத அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். ரெண்டாவதா, ஒருத்தரோட பாவத்துக்காக இன்னொருத்தர் பலியாக முடியாது அப்படிங்கிற இஸ்லாத்தோட அடிப்படை கொள்கையை இது நிலைநாட்டுது. மூணாவதா, மனிதர்களோட திட்டத்தை விட அல்லாஹ்வோட சக்தி எவ்வளோ பெரியதுன்னு இது மறுபடியும் உறுதிப்படுத்துது. கடைசியா, ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க செயல்களுக்கு தான் பொறுப்பு அப்படிங்கறத இது தெளிவுபடுத்துது. இந்த அடிப்படைகளுக்காகத்தான் குர்ஆன் இவ்வளோ அழுத்தமா பேசுது. அதோட இந்த விவாதம் இதோட முடியல. குர்ஆன் எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டுது. அதாவது ஈசா நபி மீண்டும் இந்த உலகத்துக்கு திரும்ப வரும்போது இந்த விஷயத்துல இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். அன்னைக்கு முழு உண்மையும் எல்லாருக்கும் அப்பட்டமா தெரிய வரும்னு இஸ்லாம் நம்புது. சரி, இவ்ளோ விஷயங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் இதிலிருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய மையமான கருத்து என்ன? இந்த மொத்த விவாதத்தோட ஆணி வேறு என்ன? இதோ இந்த முழு விளக்கத்தோட சாராம்சமே இந்த ஒரு வரியில அடங்கியிருக்கு. மக்கள் கூறியது அல்ல, அல்லாஹ் கூறியதே உண்மை. வரலாறுங்கிறது மனுஷங்க எழுதுறது, அதுல சில சமயம் தவறுகளும் இருக்கலாம். ஆனா இஸ்லாமிய நம்பிக்கையின்படி இறைவனோட வார்த்தை தான் காலத்தை கடந்த மாறாத இறுதி உண்மை. இதுதான் குர்ஆன் நமக்கு முன்வைக்கிற நிலைப்பாடு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். நாம வரலாற்ற உண்மைய எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? மனுஷங்க சொல்றத வச்சா இல்ல இறைவனோட வார்த்தையும் ஒரு ஆதாரமா ஏத்துக்கிட்டா? இது நாம ஒவ்வொருத்தரும் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.